கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு சந்தோஷ கொண்டாடுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய மனமகிழ்ச்சி வந்திருக்கிறது. அவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியினால் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து புசித்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பனுடைய இளைய மகன் பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு துன்மார்க்க ஜீவியத்துக்கு ஆசைப்பட்டு தகப்பனை விட்டு பிரிந்து தூரமாய் போய்விட்டான் என்று பார்க்கிறோம். தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போகிறது. தன் மகனுக்காக ஏங்கி தவிக்கிறான். எங்கே தூரமாய் போன மகன் மரித்து விடுவானோ, பாவத்தில் அழிந்து விடுவானோ, அவனை யாராகிலும் கொன்று விடுவார்களோ, அவன் வாழ்க்கை கைவிடப்பட்டு பரிதாபமாய் முடிந்து விடுமோ, பலவிதமான கேள்வி துக்கத்தோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பனாகி அவனுக்கு தூக்கம் வரவில்லை, சாப்பிட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் வழிமேல் விழி வைத்து என் இளைய மகன் திரும்பி வந்துவிட மாட்டானா என்று காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தூரமாய் போன மகன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். கையில் லட்சங்களை வச்சு செலவழிக்கிறான். நண்பர்களோடு குடித்து வெறித்து வேசித்தனம் பண்ணி இஷ்டம் போல வாழ்ந்து பாருங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ அவன் கொண்டு போன ஆஸ்தி எல்லாம் செலவழிஞ்சிட்டு. இப்போ அவன்கிட்ட பணம் இல்லைன்னு அவன் கூட உள்ள நண்பர்கள்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த பட்டணத்தில் எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்கு கூட வழி இல்லைங்க. பாருங்க, அப்போ தான் உணர்வடைந்து தகப்பன் வீட்டில் போய் நான் வேலைக்காரனாக சேர்ந்தா கூட 3 நேரம் நல்லா சாப்பிடுவேனே. பாருங்க, தகப்பனை நேசித்து வரலை, தான் பிழைக்கணும், தான் சாப்பிடணும், இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். ஆகவே சாக விருப்பம் இல்லாதவனாய் தன் தகப்பனுடைய முகத்தில் எப்படி விழிப்பேன்னு சொல்லி தெரியாமல் பசிங்கிறது அவனை வெட்கப்படுத்துகிறது, அவனை தாழ்த்துகிறது. திரும்பி வாரான். வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் தகப்பன் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளலைனாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு வேணும், சாப்பிடணும், பிழைக்கணும். தகப்பன் வந்து சொல்கிறான், உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனை என்னை சேர்த்துக்கிடுவீங்களா? யோசித்து பாருங்கள், தகப்பனுடைய உள்ளம் கொதிக்கிறது. தகப்பன் சந்தோஷத்தில் துள்ளுறான். என் பையன் வந்துட்டான், என் பையன் சாகலை, அவன் திரும்ப வந்துட்டான். பாருங்க, பையன் வேலைக்கார ஸ்தானத்தில் வந்திருக்கிறான். தகப்பன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். அவனை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி அவனுக்கு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்காக தான் சந்தோஷம் கொண்டாடும்படி கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்க்குறேன். வாலிப பிள்ளைகள், பசங்க எல்லாரும் இயேசுவை விட அந்த உலகத்தை நேசிப்பான், சினிமாவை நேசிப்பான், குடிக்கிறது விபச்சாரம் பண்ணுறதை நேசிப்பான், ரவுடித்தனத்தை நேசிப்பான், பண ஆசையில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, கொள்ளையா சம்பாதிக்கணும், அநியாயம் பண்ணினாலும் சம்பாதிக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கூட துன்மார்க்க ஜீவியத்துக்கு தங்களை விற்று போட்டு தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். உங்களுக்காக இயேசு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன், ஆண்டவர் என்ன வெறுத்துருவார். இல்லை, பாவத்தில் விழுந்த உன்னை இயேசு வெறுக்கலை. பாவத்துக்காக இயேசு விட்டு தூரம் போன உன்னை இயேசு வெறுக்கலை. எனக்கு இயேசு வேண்டாம் ஐயா, பாவம்தான் வேணும்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட நீ ஒரு ரட்சிப்பு இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஒருவேளை ஊழியக்காரனாக இருந்து நீ ஊழியத்தை கூட இழந்து பாவத்தில் பண்ணி மாதிரி விழுந்து வஞ்சிக்கப்பட்டு கிடந்தாலும் உன்னை இயேசு வெறுக்கலைங்க. எப்படியாவது நீ திரும்பி வந்துட மாட்டியா, நீ சாகாமல் பிழைச்சிட மாட்டியான்னு உனக்காக காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் திரும்பி வருவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் பிழைக்கும்படிக்காகனாலும் அவர்கிட்ட தான் வரணும். ஆனால் அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். பாருங்கள், இளையகுமாரன் வந்தான், தகப்பனுக்கு சந்தோஷம். இளையகுமாரன் வந்தான், கொழுத்த கன்றை அடிக்கிறார். இளையகுமாரன் வந்தான், அவன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கண்களின் இச்சையினாலோ, மாம்சத்தின் இச்சையினாலோ, ஜீவனத்தின் பெருமையினாலோ, வேறு எந்த ஒரு பாவத்தினாலும் இயேசுவின் அன்பை விட்டு தூரம் போய் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் அடிமைப்பட்டு எழும்ப முடியாமல் கிடந்தீங்கனாலும் ஒரு நிமிஷம் தகப்பனே இடத்துல வாரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே இடத்துல வாரேன்னு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தருவார், உங்களுக்காக கொளுத்த கன்றை அடிப்பார், உங்களுக்காக சந்தோஷம் கொண்டாடுவார், உங்களை மறுபடியும் மேன்மையான மகனாகத்தான் வைப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள அந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க நீங்கள் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய ஜனங்கள் மனம் திரும்பட்டும், உணர்வடையட்டும், உண்மையுள்ளவர்களாய் மாறட்டும், உண்மை பின்பற்றட்டும், உண்மையில் நிலைத்திருக்கட்டும், உமக்கென்று கனி கொடுக்கட்டும். உங்கள் நாமத்து நிமித்த நீதியின் பாதையில் நடத்துவீராக. தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நடத்துதலுக்கும் உடைய பிள்ளைகளை பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஒருவராகிலும் கெட்டு போகாதபடி, பின்வாங்காதபடி கண்மணி போல காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.